தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புரியாத மொழியில் பேசிய விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திருச்சியில் இன்று காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை விஜய் பேசுவதற்கு பிரச்சாரம் பண்ணுவதற்கு காவல்துறை அனுமதி அளித்திருந்தது. ஆனால் 3 மணிக்கு தான் அந்த காவல்துறை அனுமதித்த அந்த பகுதிக்கு விஜய் வந்தார். ரசிகர்கள் கூட்டம் அளவுக்கு அதிகமாக இருந்தது. விஜய் பிரச்சார வேனில் ஏறத்தாழ ஒரு 5 மணி நேரம் பயணித்தார். மரக்கடை பகுதிக்கு வந்தும் கூட ஒரு 1/4 மணி நேரம் அமைதியாகத்தான் இருந்தார். விஜய் பிரச்சார வாகனத்தின் மேல் ஏறினார். அவர் பேசுவதை கேட்பதற்காக தொண்டர்கள் ஆரவாரத்துடன் கரகோஷம் எழுப்பினர். தனியார் யூடியூப் சேனல்கள், ஊடகவியலாளர்கள் குவிந்தனர். விஜய் பேச ஆரம்பித்தார். ஆனால் அவர் என்ன பேசுகிறார் என்றே யாருக்கும் புரியவில்லை. நேரலையில் பார்க்கும் பொழுது கூட விஜய் பேசுவது தெளிவாக கேட்கவில்லை, தெளிவாக புரியவில்லை. அவர் பேசுவது ஏதோ ஆப்பிரிக்க மொழியில் பேசுவது போன்று தெரிந்தது. விஜய் பேச்சு யாருக்கும் புரியவில்லை. அவர் என்ன பேசினார் என்று கடைசி வரைக்கும் தெரியாது. ஆனால் அணில் குஞ்சுகளுடைய கரகோஷம் மட்டும் விண்ணை பிளந்தன. விஜய் கையாட்டும் பொழுது அணில் குஞ்சுகளுடைய கரகோஷம் விண்ணை பிளந்தன. விஜய் பேசுவதும் யாருக்கும் புரியவில்லை. யாருக்கும் புரியாத, எதுவும் புரியாத அந்த ரசிகர்களும் கரகோஷத்தை அளவுக்கு அதிகமாக எழுப்பினர். விஜயை பேச்சை கேட்பதற்கு வந்திருந்தால் அவர்கள் அமைதியாக கேட்டிருப்பார்கள். விஜயை பார்ப்பதற்கு வந்த கூட்டம்தான். ஆக விஜய் பேசியதும் யாருக்கும் புரியவில்லை. விஜய் ரசிகர்களும் அவருடைய பேச்சை கேட்கவில்லை. அதுதான் உண்மை. தனியார் யூடியூப் சேனல்கள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் யாருக்கும் விஜய் என்ன பேசினார் என்று கடைசி வரைக்கும் தெரியவில்லை. அதுதான் உண்மை. விஜய் பேசுவதை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு ஆப்பிரிக்க மொழியில் பேசுவது போன்று இருந்தது. விஜய் இவ்வாறு ஆப்பிரிக்க மொழியில் பேசுவதற்கு பதிலாக கையால் சைகை காட்டி பிரச்சாரம் செய்துவிட்டு சென்றிருந்தால் கூட நன்றாக இருக்கும் என்று பொதுமக்கள் பேசிக் கொள்கிறார்கள்.